கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய வேதத்தின்படி நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடர்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வேதத்தின்படி அங்கே நாங்கள் இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே அந்த வேதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே இடர்வதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்திலே அநேகமான மகத்துவமான காரியங்கள் உண்டு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே இந்த வேதம் ஒரு பொக்கிஷமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த பூமியிலே இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது மனுஷர்களை குறித்திருக்கலாம், அல்லது ராஜாக்களை குறித்திருக்கலாம், அல்லது சரித்திரமாக இந்த நாட்களில் இருக்கலாம், அல்லது குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம், வருங்காலம், நிகழ்காலங்களாக இந்த நாட்களில் இருக்கலாம். எல்லாம் இந்த நாட்களிலே இன்றைக்கு வேத அடிப்படையிலே இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். காலநிலைகள் கூட வேத அடிப்படையில் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் சத்திய வசனம் என்று வேதத்திலே இந்த நாட்களை நம்ம கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே வேத வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல, அது தேவ ஆவியானவரால் உந்தப்பட்டு அங்கே தேவ ஆவியானவர் மூலமாக இந்த நாட்கள் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடினால் அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கிறவர்களாய் எப்பொழுதும் இருக்கிறவர்களிலே நமக்குள்ளே ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த நாட்களிலே வேதத்தை அறிந்து வேதத்தை வாசிக்கிறவர்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இடரல்களை இந்த நாட்களிலே காண முடியாது என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த நாட்களிலே தீர்வுகளை கொண்டு வருகிறது கர்த்தருடைய வேதம் என்பதை முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் வேறு எந்த புத்தகத்திலே இருந்தும் எந்த வார்த்தைகளை வாசித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள், நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வருகிற பிரச்சனைகள், அதற்கு எந்த விதமான தீர்வுகளும் இல்லை என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தருடைய வேதத்திலே இருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை என்னவென்றால், இந்த வேதத்தை நேசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அந்த வேதம் இந்த நாட்களிலே தீர்வு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக கற்றுத்தருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களிலே நேசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் இடறி போவதில்லை. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வேத வார்த்தைகளை வாசிப்பார்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் வருகிறது, விடுதலை வருகிறது, சந்தோஷம் வருகிறது. ஏனென்றால் வேதம் நம்மை விடுவிக்க வல்லதாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். எந்த புஸ்தகமும் இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வராது. எந்த வார்த்தைகளை வாசித்தாலும் ஒரு சமாதானம் வராது. ஆனாலும் கர்த்தருடைய வேதத்திலே இருந்து அதை நேசிக்கிற வேளையிலே மிகுந்த சமாதானம் இந்த நாட்களில் நமக்கு உண்டாகிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு இடரல்களை காணாதபடி நாங்கள் அங்கே நடந்து வருவதற்கு கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் உதவியாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாகவும் கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தின் ஆழங்களிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தையும் ஒரு புதிய மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இந்த வேதத்துடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த வேதம் இந்த நாட்களிலே, கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே, அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த நாட்களிலே
அப்படியாக அந்த வேதத்தை எழுதி இந்த நாட்களில் முத்தரிக்க பண்ணி இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தினுடைய முடிவு கூட தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் இந்த வேதமே இந்த நாட்களில் நமக்கு சாட்சியாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களில் குறைவற்றதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.